கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம். பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள். லாஸ்ட் வீக் வரைக்கும் தங்கச்சியும் கூப்பிட்டு இருந்தாரு பார்வை. கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் பார்வை அப்படிங்கிறாரு அவரு. நான் பார்வை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அண்ணன் பாப்பால பாடாது அது மாதிரிதான் இருக்கு எனக்கு. நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ண கூட நினைச்சேன் நானு. என்னன்னா அவங்களே கேக்குறாங்க, போன வாரம் வரைக்கும் அண்ணன் கூப்பிட்டு கானா வினோத்தை பத்தி இவர் பேசுறாரு. இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு யாரு பார்வதி பேசுறாரு. என்ன சொல்றாரு அவரு இங்க வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னா வந்துட்டு வினோத்துக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? ஆனா தகுதி இல்லம்மா, நல்லா பேசக்கூடாதுமா. சின்ன பசங்களே பார்த்தாலும் இது வந்து தூண்டுற மாதிரி தானே இருக்கு. அப்ப இவனுக்கு என்ன தகுதி? எந்த பின்புலத்துல இருந்து ஒருத்தன் பாக்குறான்றதும் இருக்கு. இப்ப கானா வினோத்தோட ஏரியால இருந்து ஒருத்தன் பாக்குறான். அப்ப நம்ம வந்து தகுதி இல்லையா? இவங்கெல்லாம் நம்ம கூட பழகிறதுக்கு ஒரு தனி தகுதி வேணும்னு அவன் நினைச்சானா? சுபிக்ஷா வந்து நமக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு மீனவ கிராமத்துலேருந்து வர்றாங்க, ஒரு மீனவ குடும்பத்துலேருந்து வர்றாங்க. சுபிக்ஷாவை பார்த்துட்டு ஒரு உட்காந்து ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறாரு. யார்? கமருதீன் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, நீ பண்ணுற விஷயங்கள் வந்து நீ எங்கேருந்து வர்ற அப்படின்றவனோட தராதாரத்தை காமிக்குது. நீ எங்கேருந்து வரன்றவனோட பின்புலத்தை காமிக்கு. என்ன மீன் பண்ணுறீங்க கமருதீன்? என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களுடைய பின்புலத்துலேருந்து வர்றாங்க, அந்த இடத்த காமிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் வலித். வணக்கம். நம்ம வந்து ரெகுலராக ஆகாயம் சினிமாஸில் பிக் பாஸ் ரிவ்யூ, அதாவது எபிசோட் வைஸ் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி வந்து அந்த எபிசோட் ரிவ்யூ இருக்க போகிறது இல்லை. பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி ஓவராலாக ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதில் அவங்க பேசுகிற விஷயங்கள், நடக்கக்கூடிய சில சம்பவங்கள். ஆமாம், அதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து ஒரு ஆண் பெண் பேசிக்கிறத தவறுன்னு சொல்கிற அளவுக்கு பூமர் கிடையாது. கலாச்சார காவலர்கள், கலாச்சார கன்னிகள் எப்படி பேசலாம், அது சத்தியமாக அது கிடையாது. இது வந்து அதை தாண்டி அங்கே குறிப்பாக திவாகர் அவர்கள், கமருதீன் இவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க சொன்ன சில வார்த்தைகள், அதோட பொலிட்டிக்கல் இம்பேக்ட் தெரியாமல் அவங்க பேசுறது, இதை பற்றி தான் மெயினாக நாங்கள் பேச போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 18+ ஷோ மாதிரி, எல்லாரும் பார்க்க உகந்த ஷோவாக இருந்த பிக் பாஸ் வந்து ஒரு 18+ ஷோ மாதிரி இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதனால் வந்து மேலோட்டமாக இது வந்து ஒரு ஆண் பெண் பேசுகிறத நாங்கள் ஏதோ எதிர்க்கிறோம், கலாச்சாரத்தை காப்பாற்ற முற்படுறோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. போலாமா? பிக் பாஸ் 9 இந்த சீசனில் வந்து ரொம்பவும் வந்து 18+ஆகவே போய்கிட்டே இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நம்ம அந்த வீடியோ பார்த்தோம். அதில் எஸ்பெஷலி வந்து இதெல்லாம் வந்து டிவியில் சென்சார் ஆகிடுது. நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது, டிவியில் சென்சார் ஆகிடுது. எதில் எடுத்து பார்க்குறாங்க, இல்லை நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா 24/7 இதில் ஓடிடி, அதாவது ஹாட் ஸ்டாரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து தெரியும். சில சம்பவங்களை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. நம்ம பேசணும்னா அது வந்து 10 நாள் 15 நாள் பேசணும். எத்தனை நாள் பிக் பாஸ் போச்சோ அது இணையாக நம்மளும் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் அதை விட்டுருவோம். இதில் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா, மெயினான ஒரு விஷயம் கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அது என்னன்னா, விஜய் பார்வும் கமருதீனும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த காணொளி கேட்டீங்களா நீங்க? நான் கேட்டேன். அது எப்படி என் வாயால சொல்றது, வாயால சொல்றது அந்த மாதிரி இருந்தது. அவங்க வந்து பேசுறாங்க. சரி, மேலோட்டமா சொல்லலாம். நம்ம வந்து அப்புறம் எதுவுமே சொல்லாமலும் போகக்கூடாது, மேலோட்டமா சொல்லலாம். ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஓமை பொருளாக வச்சு அவங்க பேசுகிறாங்க. உங்களுக்கு பசிக்குமா, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களா, எளிய இப்போ எத்தனை வாட்டி சாப்பிடுவீங்க நீங்கள், இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க ஒரு மறைபொருளாக பேசுகிறாங்களாம். அதாவது கேட்குற நம்ம வந்து பைத்தியக்காரன், நமக்கு வந்து இப்போ ஸ்நாக்ஸ்னால் என்னென்னு அர்த்தம் தெரியாது, பார்க்குறவனுக்கு தெரியாது. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வோ நடக்கிறதோ இல்லை, அது வந்து 100 நாள் ஒரு வீட்டில் இருக்காங்க, பர்சனலாக 2 பேரும் பேசுறதே தப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பசங்களாக இருந்தாலும் சரி, இப்போ பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்க பொண்ணு மிக்ஸ் பண்ணி பேசினாலும் சரி, கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு 18+ இது வரும். ஆனால் அதுக்குன்னு அதை மட்டுமே பேசக்கூடாதுல்ல. அதுக்குன்னு இவ்வளோ மோசமாவா? என்னதான் இருந்தாலும் நீங்களாக இருங்க, நாங்களாக இருங்க, இந்த மாதிரி வசனங்கள்லாம் பேசினாலும் உங்களை கேமரா பார்த்துட்டு இருக்குது, அது வெளியே வரும்ன்ற அந்த சென்ஸ் இருக்கும் தானே. அது வந்து ஸ்நாக்ஸை வந்து ஓமையாக வச்சு டைனிங் டேபிளில் சொல்லுங்க. அது நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு மெயினாக நீங்கள் வந்து எப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க? நான் அவர் சொல்றாரு, அதுக்கு நான் காலையில் சாப்பிடுவேன். காலையில் மட்டும்தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு இவங்க கேட்கறதுக்கு, இல்லை மிட் நைட்லேயும் சாப்பிடுவேன். இதுவே வந்து ஒரு மாதிரி தப்பாக இருக்கு, தப்பாக கன்வே ஆகுறது இல்லை. இது ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், தப்பா கன்வே எல்லாம் இல்லை, அவங்களே அதான் சொல்றாங்க. அதுதான் இன்டென்ஷனாகவும் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆமாம், அது இது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு ஆதிரை நினைக்கிறேன், அவங்க சபரி அடிக்க போகிறாங்க. சபரியை எங்கே அடிக்க வர அப்படின்றாரு. நான் அந்த காமெடியில் வர மாதிரி எங்கே எட்டுதோ அங்கே வெட்டுன்ற மாதிரி, எங்கே வருதா நான் அங்கே அடிப்பேன் அப்படின்னு தெரியல. இது வந்து காமெடியாகவே தப்பு. நீங்கள் ஒரு ஜாலியாக காமெடியாக பண்ணுறீங்கன்னாலே இது தப்பு தான். அதை வந்து இதை ஒரு சினிமாவில் பேசலாம் அவள், அது வேற மாதிரி இருக்கும். சினிமான்றது வேற. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்களாக இருக்கிறத நாங்கள் அப்படியே 24 hours நாங்கள் காமிக்க போகிறோம் அப்படின்றப்போ
இப்படிதான் நீங்க பேசுவீங்களா? கேமரா கான்சியஸ் இல்லாம கேமரா கான்சியஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஷோல. அவங்களா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. என்ன பேசுறீங்கன்னு கான்சியஸ் பாப்பாங்கன்ற ஒரு இது வேணும். அதோட கேமரா கான்சியஸ் வேற. நான் சொல்றது வந்து நீங்க என்ன பேசுறீங்கன்ற சென்ஸ்ல நீங்க பேசணும்ல. அது நீங்க எதை பேசுறீங்க. நான் அகைன் சொல்றேன், அது எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு 24 hours ஒன்றா இருக்கிறாங்க, 100 நாள் ஒன்றா இருக்க போகிறான்றப்ப இந்த மாதிரி பர்சனலான கான்வர்சேஷன்ஸு மறைபொருளான விஷயங்கள்லாம் வரும். அதுக்கும் பொழுதன்னைக்குமா அதை பேசிகிட்டு இருப்பீங்க. நம்மளால அதை விவரித்து சொல்ல முடியல. இல்லை 1-2னா கூட அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அடிக்கடி இது திருப்பி நடக்குது. அது ஒன்று. சரி, இன்னொரு கமருதீன் இருக்கு. இன்னொரு விஷயம், இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அது பொலிட்டிக்கலி ரொம்ப தப்பான விஷயம். கமருதீன் பேசுகிறாரு. சுபிக்ஷா வந்து நமக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு மீனவ கிராமத்துலேருந்து வர்றாங்க, ஒரு மீனவ குடும்பத்துலேருந்து வர்றாங்க. சுபிக்ஷாவை பார்த்துட்டு ஒரு உட்காந்து ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறாரு. யார்? கமருதீன் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, நீ பண்ணுற விஷயங்கள் வந்து நீ எங்கேருந்து வர்ற அப்படின்ற உன்னோட தராதாரத்தை காமிக்குது. நீ எங்கேருந்து வரன்ற உன்னோட பின்புலத்தை காமிக்கு. என்ன மீன் பண்ணுறீங்க கமருதீன்? என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களுடைய பின்புலத்துலேருந்து வர்றாங்க, அந்த இடத்த காமிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒருத்தரை பார்த்து எந்த வார்த்தை சொல்லக்கூடாதோ, எது வந்து பயன்படுத்தக்கூடாதோ அதை வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு அவர். சுபிக்ஷா தான் அங்கே இருக்கிறதுலே வந்து யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் ஹவுஸில். இப்போ இருக்கிற பிக் பாஸ் ஹவுஸில் கமருதீனுக்கு அஃப்கோர்ஸ் அவங்களோட ஏஜ் அதிகம், ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஓகே, நம்ம இவர் வெற்றிமாறன் சொல்லுவார்ல, யாருமே வந்து இன்டென்ஷனலாக பிற்போக்குத்தனமாக யோசிக்கிறது இல்லை, சப்கான்ஷியஸாக நமக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குன்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்க, தப்பு தான், யாரும் உங்களை தடுக்கலை. அவங்க அந்த சின்ன பொண்ணை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் பேசுகிற தப்புன்னு சொல்கிறப்பே அதை மாற்றிக்கணும்ல. திரும்ப நீ உன்னுடைய தராதாரத்தை காமிக்குது, உன்னுடைய பின்புலத்தை காமிக்கணும். என்ன வார்த்தை அது? தப்பான அவங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதை வந்து ரிப்பீட்டடாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவர் ஒரு பக்கம், நம்ம திவாகர் ஆல்ரெடி அந்த திருநெல்வேலியில் நடந்த அந்த இன்சிடென்ட் அப்போவே அதை பற்றி லூஸ்டாக் விட்டு பேசி செஞ்சு அதுவே ஒரு பெரிய பேக் ஃபேர் ஆச்சு. அவர் யார், என்ன, எப்படி இப்படி பிற்போக்குத்தனமாக பேசுகிறாருன்ற அளவுக்கு அவரோட இமேஜை டோட்டலாக மாற்றிடுச்சு. ஓகேவா? அட்லீஸ்ட் உள்ளே வந்து அதை மாற்றிப்பாருன்னா, உள்ளே வந்து அதை ரொம்ப 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 சூப்பராக செஞ்சிட்ருக்காரு அவர். அவருடைய பேச்சுகள் அவர் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அவருடைய நெக்ஸ்ட் லெவல் போயிட்டார் அவர் எதுமோ உயர்ந்தவர் மாதிரி மற்றவங்க. ஆமாங்க, அவர் லிட்டரலி தான் மீன் பண்ணுறாரு. இங்கே இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ, ஒரு சேனல் இன்டர்வியூ கொடுக்குறாரு. நம்ம சேனல்லே பேசினார் அவர். ஆனால் அது ஆன் கேமராவில் வரல, அதனால் நம்ம அதை சொல்லக்கூடாது. அது எத்திக்கெல்லாம் தப்பாக இருக்கும். நல்லா இருக்கும்போது தான் சொன்னார் அவர். ஆமாம். பட் இன்னொரு சேனலில் கொடுக்கும்போது ஜிபி முத்து பற்றி கேட்குறாங்க. ஜிபி முத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு லோவான இதுமா. அவர் ஜிபி முத்து மட்டுமா சொல்கிறாரு, சூரி அவங்களையும் தான் சேர்த்து சொல்கிறாரு. ஏதோ அவர் இங்கே பேசுகிறாரா? அது உள்ளே போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் பேசுகிறாரு பார்வதிகிட்ட வந்துட்டு, இங்கெல்லாம் வந்து மதுரையில் ட்ரெடிஷ்னலான ஒரு இதுமா, அவெல்லாம் வந்து யாருமா ஏஜ் அதிகமா. அது வரைக்கும் ஓகே, நீ ஏஜ் அதிகம் இதுன்னு சொல்கிற, ட்ரெடிஷன்றப்பே அவர் சுற்றி வளைச்சி நீ அப்படி வரியான்ற மாதிரி அவர் அங்கே தான் வராரு. ஓகேவா? திரும்ப ட்ரெடிஷன் அதிகம் சொல்லிட்டாரா? கானா வினோத் பேசிட்டு இருக்காரு. கானா வினோத்தை பத்தி இவர் பேசுறாரு. இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு, யாரு, பார்வதி பேசுறாரு. என்ன சொல்றாரு அவரு? தகுதியை பத்தி பேசுறாரு. தகுதினா இல்ல, அவர் கூட பார்க்கணும்னா வேற என்ன தகுதி வேணும் எனக்கு தெரியல. என்ன தகுதி இவர் எதிர்பார்க்கிறாரு? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்து இவர் டாக்டரா இருக்கணுமா? ஓகே, அது உங்க ப்ரொஃபஷனலிசம். ஒரு ப்ரொஃபஷனல வச்சு ஒருத்தர் தகுதி வரையறுக்க முடியுமா? இல்ல டாக்டர் நல்லவங்க, மற்ற ப்ரொஃபஷனல் இருக்கவங்க கெட்டவங்க, கானா பாட்டு பாடுறவங்க கெட்டவங்க, அப்படியா சொல்றது? அவனும் மனுஷன் தான், எல்லாரும் மனுஷன் தான். இங்க வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னா வந்துட்டு, வினோத்துக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? அவனா தகுதி இல்லைம்மா, நல்லா பேசக்கூடாதுமா, அவ்வளோ ஒரு இதுமா அப்படிங்கிறாரு. இது எப்படி அலோவ் பண்றாங்கன்னே தெரியல. இப்போ இந்த டிவியில் இதெல்லாம் வர்றதில்லை, கரெக்டாக சென்சார் ஆகிடுது. ஓகேவா? ஒரு டிவி ஷோக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது. நம்ம ஒரு படத்தில் காமிக்கிற சில வசனமே, சில சீன்ஸே டிவியில் வரும்போது வராது. டிவியில் என்னென்ன மாதிரி ஆடு போகணும் அப்படின்றதுக்கு அதுக்கு தனியாக ஒரு தணிக்கை இருக்குது. அதில் வந்து எல்லா விதமான ஆடும் வராது. சில ஆடு 10 மணிக்கு மேலே தான் போடுவாங்க, சில ஆடு தான் டே ஃபுல்லாக வரலாம். இப்படி நிறைய இருக்குது. இந்த சீன்ஸ் எல்லாம் டிவியில் கட் பண்ணிட்டு ஓடிடியில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். 24x7 வந்து டிவி சேனல் மூலமாகவே ப்ரமோட்டும் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு 18 வயசு கீழே உள்ள ஒருத்தன் அதை எடுத்து பார்க்குறான் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? சின்ன பசங்களே பார்த்தாலும் இது வந்து தூண்டுற மாதிரி தானே இருக்கு. அப்போ இவனுக்கு என்ன தகுதி? எந்த பின்புலத்துலேருந்து ஒருத்தன் பார்க்குறான்றதும் இருக்கு. இப்போ கானா வினோத்தோட ஏரியாவிலேருந்தே ஒருத்தன் அதை பார்க்குறான். அப்போ நம்ம வந்து தகுதி இல்லையா? இவங்களாம் நம்ம கூட பழகிறதுக்கு ஒரு தனி தகுதி வேணும்னு அவன் நினைச்சானா? இப்போதான் எல்லாம் இயல்பாக போகிற மாதிரி இருக்கு. அதாவது ஆல்ரெடி வந்து ஒரு மேட்டிமை சிந்தனையில் இருக்கவன் இதை பார்க்கும்போது அப்போ ஒரு தகுதி வேணும்னு யோசிப்பான். அவனை கூட நீங்கள் திருத்திடலாம், மாற்றிடலாம். ஆனால் நீங்கள் பேசணும், இன்னொருத்தனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா லைஃப் லாங் அது அவனுக்கு ட்ராமாவாக இருக்கும்ல. அதை பற்றி யோசிக்கிறது கமருதீன் யோசிக்கல, வாட்டர்மெலன் ஸ்டார் யோசிக்கல, பார்வதியும் கூடயே பேசிட்டு இருக்காங்களே தவிர இப்படிலாம் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க.
சொல்லணும்ல. உங்ககிட்ட தான் இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுறீங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடாது. பேசக்கூடாது, தப்பு அப்படின்ட்டு கண்டிக்கணும். அது பண்றது இல்லை, அவங்க அப்படியே அமைதியே கேட்டுக்கிட்டே போறாங்க. ஜாலியாக பேசுகிறாங்க, ஜாலியா ஜாலியாக எடுத்துக்கிறாங்க அவங்களும். இதெல்லாம் போயிட்டு இருக்குது ஃபுல்லாக. இது ஓகே, இது வரைக்கும் சீரியஸான விஷயம். லாஸ்ட் வீக் வரைக்கும் தங்கச்சியும் கூப்பிட்டு இருந்தாரு பார்வை. இன்னைக்கு போய் தொடாதீங்க அப்படின்றாங்க. இல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் பார்வை அப்படிங்கிறாரு அவரு. நான் பார்வை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அண்ணன் பாப்பால பாடாது. அது மாதிரிதான் இருக்கு எனக்கு. நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண கூட நினைச்சேன் நான். என்னன்னா அவங்களே கேட்கறாங்க, போன வாரம் வரைக்கும் அண்ணன் கூப்பிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா வந்துட்டு, கல்யாணம் ஹஸ்பண்டே எவ்வளவு ஒய்ஃப் வந்து அண்ணான்னு கூப்பிடுறாங்கம்மா. நீங்க வந்து லவ் பண்றதையோ நீங்க அண்ணா தங்கச்சின்னு கூப்பிடுறதே யாருமே கொஸ்டின் பண்ணல, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா நான் இப்படி இருக்கேன், மத்தவனும் அப்படிதான் இருக்கான்னு உதாரணம் காமிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு உதாரணமா போயிடும் சில இடத்துல. இல்ல இருந்துட்டு போட்டோம். இப்போ அவங்க அது வந்து முடிவு பண்ண வேண்டிய இடத்துல 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னும் பாரு, இன்னொன்னு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார். அவங்களுக்குள்ள அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வேணா கூப்பிட்டுக்கிட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுறாங்க, ஆனா நானும் பண்ணுவேன் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு தோணுச்சே நீங்க பேசுங்க. வெளியிருக்க மேல பழி போடுறது. இன்னொன்னு, அரோரா உட்காந்துருக்காங்க, திவாகர் பக்கத்துல உட்காந்துட்டு மணக்குது அப்படியே. மணக்குதா? இன்னைய கமெண்ட் இதெல்லாம் உட்காந்து மோது இன்னைய கமெண்ட் இதெல்லாம் வெளியே அந்த கமெண்ட் அடிச்சா கட்டிடுவாங்க, கால் அப்படியே கை காலுக்கு போயிடும், கழட்டிடுவாங்க, அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனால் உள்ள ஜாலியாக சகஜமாக இந்த கமெண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நகைன் இது எப்படி ஆயிடுது அப்படின்னா, அங்கே வந்து சொல்ல வேண்டியது அரோரா தான், அவங்களே அமைதியாக இருக்காங்க அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. இது வந்து அரோரா அமைதியாக இருக்காங்கன்றத பற்றி இல்லை. ஒரு பொண்ணுக்கு ஒரு தவறான விஷயம் நடக்குதுன்னா அந்த பொண்ணு அமைதியாக இருந்தால் அதுக்குன்னு அது எல்லாருக்கும் பண்ணலான்னு ஆயிடுமா? அது ஒரு மோசமான கமெண்ட். அது வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வல்காரிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ரொம்ப சகஜமாக அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறது, மணக்குது இந்த இடம், தகுதி அப்படிங்கிறது, கமருதின் ஒரு பக்கம் தகுதி அப்படின்றது, இதெல்லாமே வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க, அதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க அதை கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா வந்து இங்கே பிற்போக்குத்தனமாக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் வந்து பெண்கள் இது கஷ்டம்னோடனே அந்த பெண்கள் வந்து ரெபல் பண்ணுறாங்க. அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் முயற்சி பண்ணோம். அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி சகஜமாக எடுத்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அதில் புரட்சி பேசுகிறோம், அதையும் பேசணும். தகுதியெல்லாம் பேசாதீங்க, தப்பு, அப்படிலாம் பேசக்கூடாது. ஒருத்தர் பழகிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, பிடிச்சா பழகுங்க, இல்லைன்னா மூடிட்டு போங்க அப்படின்றது வந்து சொல்லணும். சொல்ல மாட்டாங்க. கேள்வி கேட்குற இடத்துல பார்த்தா விஜய் சேதுபதி தான் வந்து இது கேட்கலாம். இதுவே கமலா இருந்தா லெஃப்ட் ரைட் போட்டு வாங்கியிருப்பாரு. விஜய் சேதுபதி இதை பத்தி கேட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவருமே வந்து ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளவர் தான். விஜய் சேதுபதி அவர்களுமே இந்த பிற்போக்குத்தனத்தையோ இல்லை தவறான விஷயங்களையும் ஆதரிக்கிறவர் கிடையாது. அதனால நமக்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, அவர் அதை கேட்பாருன்ட்டு. இல்லைன்னா பிக் பாஸும் அதை கேட்கலாம். அது கேட்காம இருக்கிறதா ரொம்ப சங்கடமா இருக்கு. இது போய் போர்ட்ரேட் ஆயிரும். அதுதான், யார் பாக்குறாங்க நம்ம சென்சார் பண்ண முடியாதுல்ல. ஓடிடி எடுத்து பாக்குறவங்க வந்து 10 வயசு பையனா கூட இருக்கலாம், 15 வயசு பையனா கூட இருக்கலாம். என்ன பேசுறாங்கன்றது இருக்கு. இந்த ஸ்நாக்ஸ் ஜோக்கோ இல்லை மற்றதோ வேற வழி. இது அது வந்து ஓகே, அது அவங்களுக்குள்ள பர்சனல் டாக்கு. அதை கேட்க நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்றது வேற. அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனா இந்த தகுதின்னு பேசுறது, தரம், இப்படி பேசுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. நான் இது வரைக்கும் வந்து வேல்முருகன் அவர்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். அவர் வந்து சொன்னார்னா கண்டிப்பாக அவர் செய்வார். இன்னைக்கு அவர் இந்த பிக் பாஸ் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்க போறாரு, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆரம்பிச்சாருன்னா அதை பற்றி பேசுவோம். மற்றபடி நாளையிலேருந்து வழக்கமாக பிக் பாஸ் அன்னன்னைக்கு எபிசோட வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம். நன்றி. கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம். பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள்.